ஹாய்டா, ஜிகேக்கு ஒன்ச்சா. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு யாருமே இல்லை, பாட்டி மட்டும்தான். உங்கள் அம்மா அப்பாவும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருப்பாங்க. நீங்கள் பாட்டி வீட்டில் இருக்கீங்க படிச்சுட்டு. உங்களுக்கு எல்லாமே பாட்டி தான். உங்கள் பாட்டி ஃபார்மிங் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. உங்களுக்கும் ஃபார்மிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். படிக்குவீங்க, பாட்டி கூட சேர்ந்து ஃபார்மிங் பண்ணுவீங்க. அவ்வளோதான் உங்கள் லைஃப். ஒரு குட்டியான கிராமத்தில் அடங்கி போயிடுச்சு. ஒரு குட்டி வில்லேஜில் இருக்கீங்க, அதுவும் மவுண்டனுக்கு உள்ள. அந்த வில்லேஜ் டெவலப் கூட ஆகலை. எந்த அளவுக்கு டெவலப் ஆகலைன்னா, அந்த வில்லேஜில் கரண்ட்டு கூட இல்லை. சிட்டியை விட்டு ரொம்ப உள்ளே இருக்கீங்க, நேச்சுரை நம்பி இருக்கீங்க. நீங்கள் படிக்கணும் அப்படி சொன்னாலும் உங்கள் ஊரை விட்டு ரொம்ப தள்ளி நடந்து வந்து ஒரு 2 ஊர் சுற்றி தான் அந்த பஸ் ஸ்டாப்புக்கே வர மாத்திரம் இருக்கும். நடந்து வரவே 4 hours கிட்ட ஆகிடும். அந்த அளவுக்கு ரொம்ப குட்டி கிராமம். இங்கே ஜேகே சிட்டி லைஃப்குள்ளே இருக்க ஃபேமஸான ஐடல். இப்போது எப்படி இருக்கானோ அதே பிடிஎஸ் பேண்டில் அவனும் ஒரு மெம்பரா. பிடிஎஸ் இப்போ எப்படி இருக்காங்களோ சேம் அதே தான். அவனுக்கு நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸு, ப்ளே பாய் மாதிரி சுற்றிட்டு இருக்கான். இந்த டைம் சார், உங்கள் அம்மா வந்திருக்காங்க, உங்களை மீட் பண்ணணுன்னு. ஜேகே பிடிஎஸ் மெம்பர்ஸ் கூட இருந்திருப்பான். ஸோ லீ இப்படி சொல்ல, சரி ஓகே அம்மா வெயிட் பண்ண வைக்காத, வீட்டுக்கு கிளம்ப சொல்ல, நான் கால் பண்ணுறேன்னு சொல்ல. சரி சொல்லிட்டு லீயும் அதை அப்படியே கொண்டு போயிட்டு அம்மா கிட்ட சொல்ல, எத்தனை வாட்டி அவனுக்கு கால் பண்ணுறதா, காலை பார்த்தாலே அவன் எடுக்க மாட்டேன்டான். இன்னைக்கு ஜேகே இல்லாமல் நான் வீட்டுக்கு போக மாட்டேன், நான் இப்படி சொன்னேன்னே அவர்கிட்ட போய் சொல்லுங்க, அதுக்கப்புறம் அவன் வந்து என்னை பார்ப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சைலண்ட்டாக சேரில் உட்காந்துக்க. லீக்கு தெரிஞ்சிருச்சு. சரி ஓகே சார்கிட்ட போய் சொல்லுவோம் அப்படின்னு வந்து சொன்னான். ஜேகேக்கு டென்ஷன் ஆகுது. ஜேகேக்கு தெரிஞ்சிருச்சா நம்ம வெளில போகலன்னா அம்மா வீட்டுக்கு போகவே மாட்டாங்க அப்படின்னு. அங்கேருந்து கிளம்பி ஜேகேவோட அம்மாவை பார்க்க ஜேகே வரா. இங்கே என்னம்மா பண்ணுற? உன்னை பார்க்க அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா? யாருமா அப்படி சொன்னது? நீ அப்படி தானே தான் பண்ணுற. நான் இங்கே வந்து 1/2 hour மேலே ஆச்சா, இப்போ தான் சார் வந்து என்ன பார்க்குறீங்க, பெத்த பிள்ளைய பார்க்குறது கூட அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா? சரி அது விடுமா, என்னாச்சா, எதுக்கு எவ்வளோ தூரம் கிளம்பி வந்திருக்க? வா வெளில போலாம். வரலையா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்க அம்மாவை பார்க்க, கிளம்ப போகலாம். எங்கம்மா? ஓ, துரைக்கு எங்கன்னு சொன்னால் தான் வருவீங்களோ? அப்படிலாம் இல்லைம்மா, இங்கே ஒர்க் இருக்கு, இன்னும் ஒர்க் வந்தாலும் தூக்கி போட்டு வா ஜேகே போகலாம் அப்படி. ஜேகே கையை பிடிக்க, ஜேகே அவங்க அம்மா கையிலேருந்து பொறுமையாக கையை எடுத்துட்டு, இங்கே பாருமா, நீ வீட்டுக்கு போ, நான் எதுவாக இருந்தாலும் கால் பண்ணுறேன். கால் பண்ணுறியா? லாஸ்ட்டாக நீ எப்போ எனக்கு கால் பண்ண சொல்ல? ஜேகே அவங்க அம்மாவை பார்க்க சொல்றா. அவனும் யோசிக்கிறான், பெத்தம்மாவுக்கு எப்போ கால் பண்ணுன்னு சொன்னான். யோசிக்கிற நீ அந்த அளவுக்கு தாண்டா நீ இருக்க. நீ தான் கால் பண்ண மாட்டேன்றது, நான் கால் பண்ணா அதை கூட எனக்கு எடுத்து பேச டைம் இல்லைல்ல. இல்லைம்மா, நீ தான் பார்த்துட்டு இருக்கல காம்படிஷன், எனக்கு அதெல்லாம் இம்பார்ட்டனே இல்லை ஜேகே. இப்போ நீ வா நம்ம கிளம்பலாம். நான் எங்கேயும் வரலம்மா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க, ஜேகேயோட அம்மா ஜேகேவோட காது பிடிச்சி திரும்பி சொன்னா நீ எல்லாம் கேட்க மாட்டேன், ஒழுங்கு மரியாதவா, உனக்கு எத்தனை வாட்டி கால் பண்ணுறதும் ஒரு வாட்டியாவது எடுக்கிறியாடா? உன் பின்னாடி நானே தான் தெரிஞ்சிட்டு இருந்தோம்மா, எனக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையாடா? நிறைய கத்திக்கிட்டே அவங்க அவனை பிடிச்சி இழுத்துட்டு வர. ஜேகே மாமா இல்லை ஃபேன்ஸ் இருப்பாங்கம்மா, சிங்கமாக இருக்கும்மா, ஏன் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு கெஞ்சிக்கிட்டே வரான். அவங்களும் இழுத்துட்டு போயிட்டு அவனை காருக்குள்ளே தள்ளி கதவை சாத்திட்டு அவங்களும் வந்து காருக்குள்ளே ஏறி டிரைவரை பார்த்து வண்டி எடு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் அந்த வண்டி மூவ் ஆகுது. ஜேகே அந்த வண்டி ஸ்டார்ட் ஆன இந்த செகண்ட்லேருந்து, சொல்லுமா எங்கம்மா போகிறோம், என்னம்மா பண்ணிட்டு இருக்க, எனக்கு டைம் ஆகலம்மா, ஏமா அப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே வரான். ஒரு கட்டத்தில் அந்த கார் ஒரு இடத்துல போய் ஸ்டாப் ஆகுது. இது என்ன இடமா, இங்கே எதுக்குமா வந்திருக்கோம் அப்படி ஜேகே சொல்லிருக்க. அங்கே கீழே இறங்கி டோரை க்ளோஸ் பண்ணிட்டு, இங்கேருந்து நீ கிளம்பு அப்படி சொல்லிட்டு டிரைவரை பார்த்து, நீ இறங்கு, என்னோட வண்டி அங்கே இருக்கு பாரு, நீ அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணு, நம்ம போகலாம். ஜேகே கார் ஓபன் பண்ணிட்டு அவனும் கீழே இறங்குறான். அம்மா அவங்களோட கார்கிட்ட போகிறாங்க.
அம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்க? எங்கம்மா போறோம்? அதுல காரை விட்டு இறங்கி நீ மட்டும் தனியா எங்க போற? ஏதாவது சொல்லிட்டு போயாமா நம்ம எங்க போறோம்னு அப்படிங்கிற மாதிரி ஜெங்கி கத்த, அவங்க எங்க போறோம்ல, எங்க போற? அவன் ஒரு மாதிரி பார்க்க, நான் வரல, நீ மட்டும்தான் போற. நான் மட்டும் போறேன்னா எங்க? நான் எங்க போ சொல்றேனோ உனக்கு நல்லா தெரியும் ஜெகே. ஸோ கிளம்பு. மா, உன் பொண்டாட்டிய பார்க்க போதா? அவளை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு, அவளை பார்க்கணும்னு உனக்கு அக்கறை இருக்கா? கிளம்பு. உங்களுக்கே நல்லா தெரியும் இதை மட்டும் நான் கேட்கவே மாட்டேன்னு. சரி, ஓரா சீன் போல வேணாம், அங்கே கிளம்பு அப்படி சொல்லிட்டு அவங்க வாட்சை பார்த்து, இப்போ கிளம்புனாதான் நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ கிளம்பு. மா, நான் போகலன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ திரும்பி போகும்போது தண்ணி வாங்கி கூட அந்த வில்லேஜில் ஷாப் எதுவுமே இருக்காது. மா, நான் போகலன்னு சொல்லிட்டு இருக்கேம்மா. அவங்க ஃபைனலா உங்ககிட்ட இது மட்டும் சொல்லிட்டு போகிறேன், போ, இல்லைன்னா என் மூஞ்சில் மூலிக்காத. அவங்க கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்ப பல்ல கடிச்சிட்டே வந்து காரில் ஏறுறான். அந்த கார் மூவ் ஆகுது. இந்த டைம் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறான். அவங்க அட்டன் பண்ணி, என்ன எனக்கு பார், நான் கோவெல்லாம் பரல, எனக்கு ஒர்க் இருக்கு, உனக்கு என்ன? அவளை போய் நான் பார்க்கணும், அவ்வளோ தானே, போய் பார்க்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஒர்க் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு நான் போய் பார்க்குறேன். இது போல் நிறைய வாட்டி நீ சொல்லி என்னை ஏமாத்திருக்க ஜெக்கி. இதனால நான் சைலண்டாக இருந்துட்டேன். அது போல் இதுக்கப்புறம் இருக்க மாட்டேன். அப்புறம் இதுக்கப்புறம் அவளுக்கு உன்னோட சப்போர்ட் தேவை. ஸோ கிளம்பு. அம்மா இங்கே பாரு, இது வரைக்கும் நான் அவளை சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ நம்ப கூட மாட்டேன். மந்த்லி நான் அவளுக்கு பே பண்ணிருக்கேம்மா, நீ சென்ட் பண்ணிருக்க. ஒரு நிமிஷம், நமக்கு ஒன்று சேர்த்து நேரத்து செக். மணி சென்ட் பண்ணால் மட்டும் போதுமா? ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டிக்கு மணி கொடுத்தா மட்டும் போதுமா? மா, நான் வந்து அவளை லவ் பண்ணிலாம் கல்யாணம் பண்ணலாமா? இப்போ எனக்கு ஃபோர்ஸ் பண்ணுங்க பாரு, அதே தான் அன்னைக்கும் பண்ணிங்க. அதனால தான்மா கல்யாணம் பண்ணேன். எங்கள் பாச்சிக்கே, நீ என்ன வேணாலும் சொல்லு, எதை வேணாலும் சொல்லி புலம்பு, எனக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. இப்போது அவளுக்கு ஓன் சப்போர்ட் தேவை. நான் கால் பண்ணாலும் எடுக்கலை, அவள் கால் பண்ணியிருக்கா 2 வீக்ஸ் முன்னாடி, அதையும் நீ எடுக்கலை, அப்படி தானே? ஜெகே சைலண்டாக இருக்கான். உனக்கு ஒன்று தெரியுமா ஜெகே, சின்ன வயசுலேருந்து அவளை பார்த்துட்டு இருந்த அவளோட பாட்டி இறந்துட்டாங்க. அதை சொல்ல உனக்கு கால் பண்ணியிருந்தா நீ எடுக்கவே இல்லை. அது அம்மா, எனக்கு அவங்க இறந்துட்டாங்களாம் தெரியாதா? நீ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுதா. கால் அட்டன் பண்ணால் தானடா தெரியும். நான் ஒர்க்கில் இருந்தம்மா. எனக்கும் இப்படி ஏதாவது ஆச்சுன்னா உனக்கு கால் பண்ணும்போது நீ அப்பயும் சொல்லுவியா ஜெக்கே ஒர்க்கில் இருந்தானே? உங்களுக்கு என்ன சொல்லி எனக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரிலம்மா. நீ எனக்கு எதுவும் சொல்லி புரிய வைக்க வேணாம். நீ வயன் கூட போய் அங்கே ஸ்டே பண்ணு, எனக்கு அது போதும். அங்கே போய் ஸ்டே பண்ணணுமா? இங்கே எனக்கு எவ்வளோ ஒர்க் இருக்கு. உனக்கு என்ன, அவளை பார்த்துக்கணும் அவ்வளோ தானே? சரி, என்னோடய ஒர்க்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகிறேன். எனக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குமா? நடிக்காத ஜெக்கே. உனக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு காம்படிஷனும் இல்லை, எந்த ஒரு ஒர்க்கும் இல்லை. இது உன்னோட வெக்கேஷன் டைம். அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் உன்னை அங்கேருந்து தூக்கிட்டு வந்திருக்கேன். ஸோ கிளம்புற வழியே பாரு. அப்புறம் இதுக்கப்புறம் நொயின்னு எனக்கு கால் பண்ணாதான். நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் தான் நீ அங்கே போவேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கால் பண்ண, இப்போ கட் பண்ண அப்படி சொல்லிட்டு அவங்க கட் பண்ண. டென்ஷன் ஆகிடுச்சு அவனுக்கு. ஃபோன் எடுத்து போட்டு காரை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அந்த காரு அங்கேருந்து கிளம்புத. நைட்டு ஃபுல்லாக ட்ராவல். அந்த வில்லேஜ் தான் மவுண்டன் உள்ளே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவன் பொறுமையாக ட்ரை பண்ணிட்டே வரான். இதுக்கப்புறம் இந்த ஊருக்கு வரவே கூடாதுன்னு நினச்சேன், அப்படின்னு வர வச்சுட்டாங்க. அத்திக்கிற மாதிரி பல்ல கடிச்சிட்டு ட்ரை பண்ணிட்டு வந்துட்டே இருக்கான். அவனுக்கு இது ஊருக்குள்ளே வரவே பிடிக்காது. ஆனாலும் அவங்க அம்மா பேச்ச மீற முடியாமல் இங்கே அந்த வண்டியை ட்ரை பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான். நடுவில் அவனுக்கு வழி கூட மறந்து போச்சு. இந்த ஊருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸ் இருக்கும் அப்போ வந்தது. ஸோ அதோட இப்போதான் வரான். வழி கொஞ்சம் மறந்து போயிடுச்சு. அவன் மொபைல் ஆன் பண்ணி லொக்கேஷன் போட ஒரு குறிப்பிட்ட இடத்த காட்டுது, அதுக்கு மேலே காட்ட மாட்டேங்குது. சிக்னல் கிடைக்கல. கடுப்புல அவன் ட்ரை பண்ணிட்டு வந்துட்டே இருக்கான். இதுக்கிடையில நிறைய டைம் அவன் ஸ்டேரிங்கில் போயிட்டு வண்டியை தலையை அப்படியே முட்டிக்கிறான், கொத்துறான். அவனால் எதுவும் பண்ண முடியல. அப்படி உங்களுக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆயிருக்கும்.
சிக்கியோட அம்மாவும் உங்களுடைய அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸு. சிக்கியோட அம்மா எனக்கு பையன் பிறந்தாலும் இல்லை பொண்ணு பிறந்தாலும் கண்டிப்பாக உனக்கும் எனக்கு பையன் பிறந்தா உனக்கு ஒரு பொண்ணு, இல்லை எனக்கு பொண்ணு பிறந்தா உனக்கு ஒரு பையன், அப்படிதான் பொறுக்கும். 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்போவே பேசிக்கிட்டது தான். சிக்கியோட அம்மாவும் உங்கள் அம்மா கூட தான் இருந்திருப்பாங்க. சிக்கியோட அம்மாவும் உங்கள் அம்மாவும் ஒன்றா தான் வளர்ந்துருப்பாங்க இந்த குட்டி வில்லேஜில். அவங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு சிக்கியோட அம்மா சிட்டி லைஃப் போயிட்டாங்க. பட் உங்கள் அம்மா இங்கேயே இருந்திருப்பாங்க. அண்ட் அம்மாக்கும் அப்பாவுக்கும் ஒரு ஆக்சிடெண்ட். இது தெரிஞ்ச சிக்கியோட அம்மா பயங்கரமாக அழுதுருப்பாங்க. அண்ட் கொஞ்சம் டேஸ் அப்படியே போயிருக்கோம். நெக்ஸ்ட்டு சிக்கிவை உங்கள் அம்மா வெளியில் கோல்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சிக்கிவை கூட்டு வந்து, அதாவது சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. சிக்கிவை பொறுத்த வரைக்கும் என்ஜாய் பண்ண போகிறோம் அம்மாவோட அப்படிங்கிற மாதிரி தான் வெளில வந்திருப்பான். உங்கள் கிராமத்துக்கு கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அதுக்குள்ளே வரும்போது தான் அவனுக்கு தெரிய வந்திருக்கும் உங்களுக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு. பட் ஒரு கட்டத்தில் அவனால ஸ்டாப் பண்ண முடியல. கல்யாணமும் பண்ணியிருப்பான். நெக்ஸ்ட் டே செம்மையா கோத்தோட பயங்கரமாக கத்திக்கிட்டு அங்கிருந்து வெளில வந்திருப்பான். இப்போ ட்ரை பண்ணிருக்கான் ஜிகே. அவன் மைண்டுக்குள்ள இதெல்லாம் ஓடுது. ரொம்ப நேரம் ட்ராவல். அவங்க அம்மா சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் தான் அவங்க ஊருக்கு வந்து சேர்றான். கார் விட்டு கீழே இறங்கிட்டு எங்கே தானே வீடு இருந்தது, வேற எங்க அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு இருக்க சீக்கிரவே எல்லாரையும் ஒரு மாதிரி குறுக்குன்னு பார்க்குறாங்க. எங்கேயுமா அப்படிங்கிற மாதிரி அவன் மாஸ்க்லாம் இருப்பான், கேப்லாம் எடுத்து போட்டுக்கிறான். ஆனாலும் ஜெக்கவே எல்லாரும் ஒரு மாதிரி தான் பார்க்குறாங்க. அவன் கார் விட்டு கீழே இறங்க அவங்க அம்மா கிட்ட இருந்து அவனுக்கு கால் வருது. மொபைல் எடுத்து பார்க்குறான். வந்து சேர்ந்துட்டான். உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ? இப்போ தானே எனக்கு நிம்மதியாக இருக்குது. சேர்ந்துட்டல, எனக்கு இது போதும். நான் ஆல்ரெடி கிஸ் பண்ணிட்டேன், நீ அந்த ஊருக்கு போயிட்டேன்னு. கிஸ் பண்ணிட்டீங்களா? இங்கே கூட ஸ்பை வச்சுருக்கீங்களா? அப்படி இல்லைடா ஜிகே, அந்த ஊருக்கு போனால் சிக்னல் கிடைக்காது. எப்போவுமே ஒரு ரிங்க்லேயே உனக்கு கனெக்ட் ஆகிடும். பட் ரொம்ப நேரமாக காட்டில் வச்சுட்டே இருந்தேன், கனெக்டே ஆக. அதிலே தெரிஞ்சிருச்சு அந்த ஊருக்கு நீ போயிட்டேன்னு. கடுப்பாகுறான் அவனுக்கு. வெக்கேஷன் டைம், ஸோ அந்த ஊரில் இருந்து என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளில வா. என்ஜாய் பண்ணிட்டா நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு ஒரு நாள் அவளை பார்த்துட்டு நெக்ஸ்ட் நான் வீட்டுக்கு வந்துடுவேன். 1 டேமா 1 டே. இதுக்கப்புறம் இந்த ஊரில் என்னால் இருக்கவே முடியாதா? 1 டே. ஃபோன் காலை கட் பண்ணிட்டான். வெக்கேஷன் டைம் எல்லாம் இந்த ஊர்லேருந்து என்னால் கழிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கட்டுப்பில் இருக்க அம்மா கால் பண்ணுறாங்க. என்னம்மா பிரச்சனை? டீ கட் பண்ணாதரா, அடிக்கடிக்கு உனக்கு கால் கனெக்டே ஆக மாட்டேங்குது. ஃபுல்லாக பேசிடுறேன், அதுக்கப்புறம் கட் பண்ணேன். ஃபுல்லாவா? டிக்கி ஓப்பன் பண்ண, உன்னோட திங்ஸ் எல்லாம் அதில் தான் இருக்கு. 1 மந்த்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன், ஸோ யூஸ் பண்ணிக்கோ. நான் சொன்னது உங்கள் மந்தில் ஏறலையா? 1 மந்த்தா? 1 டே பார்க்கலாம். நீ அந்த ரூம்லேயே இருக்க மாதிரி எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நான் தூக்கவே வந்தேன். 1 டே இல்லை, அந்த வெக்கேஷன்லாம் நீ அங்கே தான் இருப்பேன். தேவையான திங்ஸ் எல்லாம் இருக்கு, வேணும்னா சொல்ல, அனுப்பிவிட்டேன். இப்போ நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னு உங்கள் ஃபோன் கால் கட் பண்ணேன். இங்கே இருப்பேன் நினச்சிட்டாங்களா? 1 டே கூட இருக்கக்கூடாது, சும்மா அவளை பார்த்துடுவேன். 1/2 hourல எங்கிறது கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி. டிக்கி வந்து ஓப்பன் பண்ணா அவ்வளோ திங்ஸ் இருக்கு. ஸோ அவன் இப்போதைக்கு தேவையான திங்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக தந்துருக்கீங்களே, என்னால் தான் இங்கெல்லாம் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு தேவையான ஒரு 2 பேக் மட்டும் எடுத்துக்கிட்டு டிக்கியை க்ளோஸ் பண்ண. வயனோட புருஷன்டி அப்படின்னு ஒத்தி சொல்ல, இன்னும் ஆமாம் வயன் பாட்டி இறந்த போது கூட இவன் வரவே இல்லைல்ல. அவன் எங்கே வந்தான்? எனக்கு தெரிஞ்சு அவனோட அம்மா தான் வந்திருப்பாங்கலாம். இல்லை, நான் அவனை பார்த்தேன். இவனோட அம்மா தான் வந்திருந்தாங்க. நான் கன்ஃபார்மாக அவங்க இறந்த போது பார்த்தேன். பாத்தியா? நான் பார்க்கவே இல்லை. அதுவா முக்கியம்? அவளை கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு இப்போதான் வந்திருக்கான். என்னவா இருக்கும்? அதான் தெரியுமே, அந்த கிழவி இறந்ததுனால வந்திருக்கான் போல அப்படிங்கிற மாதிரி காசிப் பேசுகிறாங்க. இது மட்டும் இல்லை, கொஞ்சம் நிறைய பேச ஜெக்கி காதுலேயே வாங்கல. நடந்து உங்கள் வீட்டுக்கு வந்துட்டே இருக்கான். ஒரு கையில் ட்ராலி மாதிரி தள்ளிக்கிட்டே, ஒரு கையில் இருக்க பேக்கை எழுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கான். இங்கே தானே எங்க ஸ்ட்ரீட் ஒரு எண்ணில் தானே வீடு இருக்கும், எங்கே காரணம் அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டே வர, இந்த வீட்டுக்கு இதுக்கப்புறம் நான் வரவே கூடாதுன்னு நினச்சேன். இதுவே ஃபைனலாக இருக்கட்டும். உங்கள் வீடை பார்த்துட்டான். உங்கள் வீட்டுக்குள்ளே நடந்து வரான். நீங்கள்
கார்டனில் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி சவுண்டு கேட்குதா? என்னது இது சவுண்டு, எங்கேருந்து வருது அப்படின்னு லிசன் பண்ணுறீங்க. ஏதோ புதுசாக இருக்கே, என்னவா இருக்கும் அப்படி திங்க் பண்ணிட்டு நீங்கள் கிரவுண்ட்ல இருந்தும் பேக் சைடில் இருந்து வீட்டோட என்ட்ரன்ஸ் வர ஒரு மாதிரி அப்படி நின்ட்டீங்க. ஷாக்ல ஒரு மாதிரி ஒத்து பார்த்துட்டு இருக்கீங்க. யாரும் தெரியல. ஜேகே அவன் கிளாஸை ரிமூவ் பண்ணுறான். அவன் கண்ணை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு. ஜேகே என்ன பேசுறதுன்னு தெரியல. சைலண்டாக நின்று அவனே பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் உனக்கு அத்தனை வாட்டி கால் பண்ணுறேன், எடுக்க மாட்டியா? இல்லை, நான் கார்டனில் இருந்தேன், எனக்கு சவுண்ட் கேட்கல. ஜேகே வேறு எதுவும் பேசல. உள்ளே நடந்து வர நான் கூட தான் உங்களுக்கு கால் பண்ணேன், நீங்கள் ஒன் டைம் கூட எடுத்ததே கிடையாது. அவன் ஹோ, அதனால தான் இப்போ நான் கால் பண்ண எடுக்கலன்னு சொல்ல வரியா? இல்லை அப்படி இல்லை, ஒரு வாட்டி கால் பண்ணேன் எடுக்கலைன்னா உங்களுக்கு கோவம் வருதுல்ல. ஓ, உனக்கு கோவம் வருதுன்னு சொல்ல வரியா? நான் எதுவும் பேசல. நீங்கள் சைலண்ட்டாக இருந்துட்ட. அவன் வீட்டுக்குள்ளே போகிறான். நெக்ஸ்ட்டு வீட்டுக்குள்ளே அந்த வீடு ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ரெண்டு பேரும் எதுவுமே பேசிக்கல. நீங்கள் ஒரு காரில் நின்றுட்டுருக்கீங்க. அவன் சைலண்டாக உட்காந்துட்ருக்கான். டைமை பார்த்துட்டே ஒரு 1 hour. ஓகே வயன், நீங்கள் அவனை பார்க்குறீங்க. இதில் மணி இருக்கு, இதில் நிறைய ஜுவல்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோ. அக்கௌண்ட்க்கு காசு சென்ட் பண்ணிட்டேன். வேறு ஏதாவது வேணுன்னா கால், இல்லை எனக்கு டெக்ஸ்ட் பண்ணு, நான் சென்ட் பண்ணுறேன். அவன் நிறைய பேச, சாரி இதெல்லாம் எதுக்கு? ஏய், அம்மா சொன்னாங்க பாட்டி இறந்துட்டாங்களாமே, உனக்கு யூஸ் ஆகும். சைலண்ட்டாக அவனே பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீடு வேறு எப்படி இருக்கு, கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கும். அண்ட் நெக்ஸ்ட் எனக்கு இன்கம். ஒரு நிமிஷம், அவன் உங்களே பார்க்குறான். எனக்கு என்ன வேணுமோ அதை என்னால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ எனக்கு இதெல்லாம் வேணாம். அவள் உங்களே பார்த்துட்ருக்கான். ப்ளீஸ் நீங்களே கொண்டு போயிடுங்க. ஓ, கட்டி காட்டான் திமுரு. எனிவே உனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இஷ்டம். சரி, நான் கிளம்புறேன். அவன் அங்கேருந்து கிளம்ப சைலண்ட்டாக நின்றுருக்கீங்க. அவன் உங்கள் வீட்டு என்ட்ரன்ஸில் இருந்தும் கிளம்பி போயிட்டான். நீங்கள் வேறு எதுவும் தனியாக பேசிக்கல. கார்டன் அகைன் போயிட்டீங்க. நீங்கள் பெருசாக எதுவும் கண்டுக்கல. இத்தனை வருஷமா அவன் வருவான்னு நீங்கள் வெயிட் பண்ணல. ஸோ இது உங்களுக்கு பெருசாக தெரியல. நீங்கள் அகைன் கார்டன் போய்கிட்ட கொஞ்ச நேரம் ஜேகே அகைன் வீட்டுக்கு வரான். உங்களுக்கு சவுண்டு கேட்குது. நீங்கள் கார்டன்ல இருந்தும் உங்கள் வீட்டுக்கு வர ஜேகே சிக்னல் கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி மொபைலை தலைக்கு மேலே பிடிச்சிட்டு நகர்ந்து ஒரு மாதிரி நடந்து வந்துட்டே இருக்கான். அவனை சைலண்டாக பார்த்துட்டே இருக்கீங்க. இதெல்லாம் ஒரு ஊர், சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி மொபைலை பிடிச்சிட்டே போக நீங்கள் அமைதியாக பார்த்துட்டே இருக்கீங்க. அவனுக்கு சிக்னல் கிடைக்கவே இல்லை. ஸோ ஜேகே உங்களை பார்க்குறான். ஏய், உன்கிட்ட மொபைல் இருக்கா? இருக்கு. இப்போ கொண்டு வா. உங்கள் மொபைல் மாதிரி மொபைல் கொஞ்சம் வாடி. சரி, நீங்கள் வீட்டுக்குள்ளே வரீங்க. தட்டி அந்த மொபைலை உடச்சிருவான் போல. துளி கூட சிக்னல் கிடைக்கவே இல்லை. நீங்கள் மொபைல் எடுத்துக்கிட்டு ஜேகே கிட்ட வந்த மொபைல் அவன்கிட்ட நீட்டுறீங்க. அவன் மொபைலில் ஒரு மாதிரி ஒரு 2 ஃபிங்கரில் மொபைலோட வச்சு பிடிச்சிட்டு இது மொபைலா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்குறான். என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்கள் தானே மொபைல் கேட்டீங்க. இதெல்லாம் ஒரு மொபைல் ஆடி. இதை தான் நானும் சொல்ல வந்தேன். உங்கள் மொபைல் மாதிரி என் மொபைல் இருக்காது. இது பேசிக் ஃபோன். இதுக்குன்னு கேட்க வந்தேன். நீங்கள் என்ன பேசவே விடலை. அவன் உங்கள் மொபைலில் பார்க்குறான். குட்டி ஃபோனு, பட்டன் ஃபோனு, ஒரு மாதிரி உங்கள் மொபைலில் கேவலமாக பார்க்குறான். இங்கே பாருங்க, மொபைல் எதுக்கு கேட்டீங்க? பேசிட்டே இருக்க. இதெல்லாம் ஒரு மொபைல், தூக்கிட்டு போ. உங்கள் மொபைலை தூக்கி போட்டான். அது கீழே உடைஞ்சு பேக்கில் இருக்க பேனலு, பேட்ரி எல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. நீங்கள் ஷாக்கிங்காக பார்த்துட்டு ஜேகேவை பார்க்குறீங்க. அவன் மொபைல் உடைச்சிட்டு அதை கற்றுக்காம, அப்பா என் மொபைலில் சிக்னல் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். இன்னுமா பண்ணி வச்சிருக்கீங்க வண்டியில? ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. அதான் சொன்னேனே, நல்லா ரிட்டர்ன் வர முடியாது. அதான் என்ன பண்ணீங்க? நீ இங்க இருந்த பையனோட வீட்டுக்கு போக எத்தனை கிலோமீட்டர் அப்படி சொல்லிட்டு
கால்குலேட் பண்ணேன். ஊர் வரைக்கும் தான் பெட்ரோல் சேவ் பண்ணோம். ஸோ ரிட்டர்ன் ஒன்று அங்கேருந்து வர முடியாது உன்னால. என்ன? ஒரு 2 லிட்டர் எக்ஸ்ட்ராவே போட்டோம். எல்லா ட்ரைவ் ஆயிடுச்சா என்ன? நீ என்ன சொல்லிட்டு இருக்க? எனக்கு சத்தியமா எனக்கு புரியல. என்னால இப்போ ரிட்டர்ன் வர முடியாதா? டே நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லவே இல்லையே. ஒரு 2 லிட்டர் எக்ஸ்ட்ரா போட்டிருப்பேன். ஓகே என்கிட்ட முன்னாடியே சொன்னல, ஒயின் வீடு மறந்துட்டேன். அப்புறம் வேற ஏதோ ஊருக்கு போயிட்டு நெக்ஸ்ட் தான் ஒயின் வீட்டுக்கு வந்தேன்னு சொன்னல. ஓகே அதுல ட்ரை ஆயிட்டு இருக்கும். ஓகே ஒயின் வீட்டுக்கு என்ட்ரன்ஸ்ல இருக்கியா? ஃபுல்லா ட்ரைல இருக்கா? ஸ்டார்ட் பண்ண முடியலையா? எனக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களா? எனக்கு டென்ஷனா இருக்குமா? நான் அதான் சொன்னேன்ல ஜேகே, உன்னால அங்கிருந்து வர முடியாதோ அங்கதான் நீ இருக்கணும். உனக்கான தேவையான திங்ஸ் எல்லாமே கார்ல இருக்க. ஸோ அங்கே இரு. அந்த ஊர் சுத்து வட்டாரத்துல எங்கேயுமே பெட்ரோல் கிடைக்காதோ, உன்னால அது உள்ள இருந்து வெளியே வரவே முடியாதோ மனசு வைக்காம. சரி ஜேகே, உன் வெக்கேஷனை நல்லா என்ஜாய் பண்ண. பையன் கூட நான் காலை கட் பண்றேன். கட் பண்ணாதீங்கம்மா. என்னால கால் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரதுக்குள்ள கட் பண்ணிட்டீங்களா? ஜேகே டென்ஷன்ல இருக்கா? இன்னைக்கு நைட்டு இருட்டி போச்சுன்னா எப்படி நம்மளால வெளியே போக முடியும்? ஒரு நாள் கூட இங்க இருக்கக்கூடாதுன்னு நினைச்சோம். அப்படிங்கிற மாதிரி கடுப்புல திங்க் பண்ணிட்டே இருக்கா. ஏய் என்னடி அப்படி பாக்குற? எதுக்கு என் மொபைலை உடைச்சுங்க? அவன் உங்க மொபைலை திரும்பி பார்த்துட்டு உங்களை பாக்குறான். அது டாப்பா கழட்டி போயிருக்கு. எதுக்கு என் மொபைல் உடைச்சுங்கன்னு கேட்டேன். அது மொபைலா? அதுவும் அது மொபைலு. ஃபோனு கேட்டா அது கொண்டு வந்து கொடுக்குற அப்படின்னு பேசக்குள்ள 2 கை வச்சு அவனை புஷ் பண்ணிட்டீங்க. பேக்ல ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். கண்ணுல இருந்து தண்ணி வருது. உங்களுக்கு என்ன தெரியும் அந்த மொபைலை பத்தி? உங்களுக்கு அந்த மொபைலை பத்தி ஃபோன் தெரியாது. எனக்கு தெரியும் அதோட வேல்யூ என்னன்னு. என்ன உங்களுக்கு கீழ்த்தனமா பாக்குறீங்க? அந்த மொபைல் எனக்கு என் பாட்டி வாங்கி கொடுத்தது. உங்களுக்கு அதெல்லாம் புரிய சான்ஸே இல்லை. உங்களை மாதிரி ஒரு ஆளுக்கு. அவனை முறைச்சிட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு உங்க மொபைல்லாம் எடுத்து பேட்டரிலாம் போட்டு செட் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டீங்க. சின்ன மொபைல் உடச்சதுக்கே இவ்வளோ செய்யணும். அவ கூடலாம் எப்படி? அவன் காருக்கு போறான். அவ கூட இருக்கிறத விட காருக்குள்ளேயே இருந்துடலாம். காருக்குள்ள போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிக்கிட்டான். வீட்டே டைம் போயிட்டே இருக்கு. இந்த ஊர்ல தான் பவரே இல்லை இல்லையா? ஸோ டார்க் ஆக ஆரம்பிக்குது. ஒரு வீட்டில் கூட லைட் இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. ஜேகே அவன் மொபைலில் சிக்னல் இல்லைனாலும் அந்த மொபைலில் நிறைய மூவிஸ் இருக்கு. ஸோ பார்த்துட்டே இருக்கான். இவங்க என்ன எனக்கு பெட்ரோல் சென்ட் பண்ண மாட்டாங்க, நானே பண்ணிக்கிறேன். வந்தாலும் ஒரு நைட்டு போட்டோம், நெக்ஸ்ட் டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தேங்க பாண்டு மொபைலில் நிறைய பார்த்துட்டே இருக்கான். கொஞ்சமாக அந்த பிளேஸ் டார்க் ஆகுது. ஸோ ஜேகேக்கு பயம் வர ஆரம்பிக்குது. காருக்குள்ள இருந்து லைட்டு போடுறான். அந்த லைட்டு கூட ஆன் ஆகல. பேட்டரியும் டவுனா அப்படின்னு சொல்லிட்டு ஏசி ஆன் பண்றான். எதுவுமே ஒர்க் ஆகல. ஏசி இல்லாம எப்படி இருப்பனா அப்படின்னு முட்டிக்கிறான். எல்லாம் அம்மாவால தான். அம்மா சொல்றாங்கன்னு வந்திருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி கடுப்புல இருக்க. பையன் இவ்வளவுதான் அம்மா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி தோணுது. கடுப்புல இருக்கான். உங்க மேலையும் டைம் இதே போத ஜேகே ஆறு விண்டோ எல்லாம் மேல ஏத்துறான். காஸ் அவனுக்கு ஏன் தெரியல, யாரோ அவனை பாக்குற மாதிரி இருக்கு. விண்டோல யாரு கையும் இருக்க மாதிரி இருக்கு. திரும்பி பார்த்துட்டே இருக்கான். ஏன் தெரியல இந்த பயம். ஒரு நைட் மட்டும்தான். ஒரு நைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ஜேகே. நெக்ஸ்ட் இப்போ காருக்கு முன்னாடி இருந்து யாரும் ஏறி மேல வர மாதிரி இருக்கு. ஏதோ டும்முன்னு வேற சப்தம். காரு மேல ஏறினா ஒரு சவுண்ட் கேட்கும் இல்லையா? அது என்ன இருக்கும் இந்த நைட்ல? அதுக்கு ஒருங்க மேல ஏறுதா என்ன அப்படிங்கிற மாதிரி பயத்துல புசுன்னு இங்கிலீஷ்ல எல்லாம் பேசிட்டு இருக்கான். அவனுக்கு பயம் அள்ளும்போது ஒரே ஆளா அந்த காருக்குள்ள இருக்கிறத வைபர் ஆன் பண்றான். ஏதோ பேய் படத்தோட ஃப்ரேம் மாதிரி இருக்கு. டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டான். பேனிக் ஆகாத ஜெகி, நீ ஒரு பையன், பயப்படக்கூடாது அப்படி திங்க் பண்ணிருக்க. யாரும் நடந்து வராங்க. ஏதோ ஒரு கருப்பு உருவம் ஒரு மாதிரி பயத்துல இருக்க. அது காரு கிட்ட தான் வருது. கிட்ட வருது. ஜெயிக்கவோட காலெல்லாம் இங்க நதிங்கிட்டு இருக்க. இவா பயத்துல இருக்க. அது உருவம் அவனையும் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. விண்டோல லைட்டா பார்த்துட்டு இருக்கான். இந்த
ஃபிசிக்ஸ்லாம் எங்கே பார்த்தேன் ஒய்யன் நீ தானே இது என்னை பயமுறுத்துது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டுக்கீங்க. அவன் அவங்கள பார்க்குறான், இந்த நேரத்தில் இயக்க போகிறான், இல்லை நம்ம அவளை பயமுறுத்துறது தான் வந்துருக்கல என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க நீ கையில் ஏதோ பவுல்லாம் வச்சுருக்கீங்க. தூரத்தில் இருக்கும்போது யாருன்னு தெரிஞ்சிருக்காது, பிகாஸ் அந்த பிளேஸ் டார்க்காக இருக்கு. கொஞ்சம் அவங்ககிட்ட இருக்க நீங்க தான் அவனுக்கு நல்லாவே தெரியுதா. நீங்க உங்களுக்கும் பக்கத்துல இருக்க வீட்டுக்கு போறீங்க. அவங்க ஏதோ நேற்று சாப்பாடு கொடுத்துருப்பாங்க போல, அந்த பவுல ரிட்டர்ன் பண்ண போயிருக்கீங்க. எல்லாரும் நல்லா கேஷுவலா பேசுறாங்க. இவங்களுக்கு மட்டும் எப்படி கண்ணு தெரியுதோ, இவன் மட்டும் எப்படி பயப்படாம வரான், பொண்ணு அவளே தனியா வரான், பொண்ணுக்கு என்னடா பயம். அவனும் கொஞ்சம் தைரியமாகறான். நீங்க அவன் காரையும் கிராஷ் பண்ணி உங்க வீட்டுக்கு போறீங்க. அது நல்லா தெரியுது ஜேக்கோட கார் தான் அப்படின்னு. அவன் காருக்குள்ள தான் இருக்கானோன்னு தெரியுது, பட் கண்டுக்கவே இல்லை. இந்த ஊர்ல எவனுக்கும் கிட்டேயும் காரே இல்லை, அது ஜேகே தான் தெரியுது, பட் கண்டுக்கவே இல்லை. வீட்டுக்குள்ள போறீங்க, சமைக்கிறீங்க, இந்த கேண்டில் வெளிச்சத்துலேயே சமைக்கிறீங்க, ஜேகேக்கும் சேர்த்தே சமைக்கிறீங்க. ஒரு வாட்டி கூட நீங்க அவன் வருவான் அப்படின்னு அவனுக்காக இது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணதே கிடையாது. அவன் இருக்கான் அப்படிங்கிற ஒரு தாட்டும் உங்களுக்கு இருந்ததே இல்லை. இப்போ அவன் வந்திருக்கான், இதனால உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இல்லை. ஒரு ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க இத்தனை வருஷம் கழிச்சு, உங்களுக்கு அதுக்கான ஹாப்பினஸ் இல்லை. சேம் ஏன் தான் இவன் வந்தான் அப்படின்னு உங்களுக்கு தோணலை. உங்களுக்கு ஆன்டி சொல்லி தான் வந்திருப்பானோ அப்படி தோணுது. சைலண்ட்டாக இருக்கீங்க. கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டு அவனால் இங்கேருந்து போக முடியாதுன்னு நல்லாவே தெரியும். ஸோ அவனுக்காகவும் சேர்த்து குக் பண்ணுறீங்க. கொஞ்ச நேரம் நீங்கள் அவங்க வீட்டு வந்து வெளில வர்றீங்க. ஜேகே பயத்தில் காருக்குள்ளே நடுங்கிட்டு உட்காந்துருக்கான். அவனுக்கு யாரோ கார்கிட்ட இருக்காங்களோ, காருக்குள்ளே இருக்காங்களோ, யாரோ அவன் பின்னாடி இருக்க மாதிரி, காரிகளை யாரும் வந்து எட்டி பார்க்குற மாதிரி நிறைய தோணுது. அவன் காலெல்லாம் எடுத்து மேலே ஒரு மாதிரி அவன் நேசை ஃபுல் பண்ண மாதிரி உட்காந்துக்கிட்டு, யாரும் இல்லை ஜேகே, பயப்படாத 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 அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு அவனே சொல்லிட்டு இருக்க. ஏதோ ஒரு கருப்பு உருவம், இல்லை இல்லை பேயலாம், இல்லை 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 அப்படி திங்க் பண்ணிருக்க. அங்கே வர்றது நீங்கள் தான், பட் ரொம்ப டார்க்காக இருக்கு. நீங்கள் தான் வரீங்கன்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. பயத்தில் இருக்க. பயன் கிளம்பிட்டியா அப்படி ஒரு சொல்லு காருக்கு பின்னாடி இருந்தது. பின்னாடி தெரிந்து பார்க்குறீங்க, ஜேகே பார்க்குறான், பேசுகிறாங்கண்ணா. ஓகே, இது ஹியூமன் தான். பயன் பேசுகிறாங்க. இப்போ என்ட்ரன்ஸில் வர்றது பயனா அப்படிங்கிற மாதிரி பார்க்க நீங்கள் தான் வரீங்க. அவனுக்கு கொஞ்சம் கெஸ் ஆகுது. அவன் கண்டுலாம் பிடிக்கல, அவனுக்கு கண்ணே தெரியல. ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் இது கண்ணே தெரியல, இவங்களும் என்னதான் பண்ணுறாங்க நூற்று ராத்திரியில் அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு இருக்க. நீங்கள் ஜெக்கு காரியம் தாண்டி போகிறீங்க. எங்கே தான் போகிறா நூற்று ராத்திரியில் அப்படிங்கிற மாதிரி ஜெக்கே பார்த்துட்டு இருக்கான். கொஞ்சம் தூரம் போயிட்டீங்க, ஒரு 4-5 வீடு தள்ளி போயிருப்பீங்க. ஒரு 10 நிமிஷம் அகெயின் வரீங்க. ஜெக்கோட காரியம் தாண்டி போகிறீங்க. ஜெக்கே ஒன்றும் உள்ளதாக இருக்கான், உங்களுக்கு தெரியுது. ஒயன் அவ்வளோதானா, சாப்பிட்டியா? ஆமாக்கா. அப்போ தூங்க போகிறலையா? ஏன் அப்படி கேட்குறீங்க? அவங்க ஜெக்கோட காரை பார்க்குறாங்க. இல்லை எனக்கு தூக்கம் வந்துருச்சு, நான் போய் தூங்க போகிறேன். இது ஜெகே காரில் கேட்டுச்சு. அவங்களும் சிரிச்சுட்டே உள்ளே போயிட்டாங்க. நீங்கள் நடந்து போக தூங்க போகிறாலாம். ஒரு புருஷன் உட்காந்துருக்கான். ஏதாவது சரி விட தூங்க போயிட்டான்னா டோர் க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிப்பால. ஐயோ ஒரு வழி இல்லை ஜெகே, இதெல்லாம் இங்கே இருந்து கஷ்டப்படுறத விட வீட்டுக்கு போயிடலாம் போல அப்படி திங்க் பண்ண. சடனாக அவனுக்கு ஒரு தாட்டு, அவன் ஒரு நாள் கூட உங்கள் வீட்டுக்குள்ளே தங்கக்கூடாது அப்படி திங்க் பண்ணுறான். வேறு வழி இல்லை போடலான்னு அப்படி நினைக்கக்குள்ள உங்க கூட ஃபிசிக்கலாக இருந்திருப்பான். அது ஞாபகம் வருது. உங்களுக்கும் அவனுக்கும் கல்யாணம் இருக்கும். அன்னைக்கு நைட்டு அவன் இதே போல தான், இதே பிளேஸில் தான் அவன் காரை நிறுத்திட்டு உள்ளே உட்காந்து காருக்குள்ளே இருக்க ட்ரிங்க் எடுத்து குடிச்சிட்டே இருந்திருப்பான். பிகாஸ் அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அதை திங்க் பண்ணிட்டு குடிச்சிட்டே இருந்திருப்பான். நெக்ஸ்ட்டு ஆண்டி, டீ உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, நீ என்னடா இங்கே குடிச்சிட்டு உட்காந்துருக்க? ஃபர்ஸ்ட் நைட்டா? என் ட்ரீமே கலைச்சிட்டாமா. என்னடா மண்ணாங்கட்டி ட்ரீமை? ஏம்மா உனக்கு தெரியாதா, எனக்கு ஒன்று ஒரு பொண்ணு பிடிக்கணுமா, அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன வயனை உனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறியா? மா எனக்கு எல்லாரையும் பிடிக்கும். உனக்கு எப்படி சொல்கிறது, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணுமா? அதில் என்ன பிரச்சனை? உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு,
உன் பொஞ்சாட்டி லவ் பண்ணிக்கோ, லூஸு மாதிரி பேசாதம்மா. நான் என்ன சொல்லியிருக்கேன், என்னை பற்றி எதுவுமே தெரியாத ஒரு பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும். புரியல? அத்தனை வாட்டி சொல்லியிருக்கேனம்மா. நான் பிடிஎஸ்ஸை, நான் சிங்கரு, இதெல்லாம் அவளுக்கு தெரியக்கூடாது. நான் ஒரு மனுஷன், என்ன பிடிச்சி கல்யாணம் பண்ணணுமா? எங்கள் பாரு ஜேகே, உன்னை பற்றி அவளுக்கு எதுவும் தெரியாதா? நீ என்னோட பையன், அது மட்டும்தான் எனக்கு தெரியும். மற்றபடி உன்னை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதா? நீ கேட்ட பொண்ணு தான் அவள். இறங்கு இறங்கு இறங்க அப்படின்னு கார்லேருந்து தர தரன்னு நின்றுட்டுங்கம்மா. உனக்கு புரியாதம்மா, அவள் டீனேஜ்கள்மா. அவளுக்கு எப்படி என்னை பற்றி தெரியாமல் இருக்கும்? மா பாரு, டேய் உன்னை பற்றி தெரியுமா தெரியாதான்னு இதுக்கப்புறம் நீ அவகிட்டே கேட்டுக்கணும். ஃபஸ்ட்டு இங்கிறது கிளம்பு அப்படின்னு இழுத்துட்டு வந்து உங்கள் ரூமுக்குள்ளே தள்ளி கதை சாத்திருப்பாங்க. நீங்கள் வீட்டில் உட்காந்துருக்கீங்க, இந்த கட்டல்ல இருந்து எழுந்து நிற்கிறீங்க. ஜேகே உள்ள வரான். நீங்கள் அவனை பார்த்துட்ருக்க. அவன்கிட்ட இருந்து ஃபஸ்ட்டு உங்ககிட்ட வர வேர்ட், உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு ஒன்று தான் கேட்குறான். என்னை பற்றி உனக்கு தெரியுமா? நீங்கள் குடிப்பீங்களா? நான் என்ன கேட்குறேன்னு என்ன பற்றி சொல்கிறேன். என்னை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? அவனால் நிற்கவே முடியல, நடந்து உங்ககிட்ட வந்துட்டே இருக்கான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, என் அப்பாலாம் குடிக்கவே மாட்டார். எனக்கு குடிக்கிறவங்கள பார்த்தா சுத்தமாக பிடிக்காது. நான் என்னடி கேட்குறேன், நீ என்ன பதில் சொல்கிற? பிடிஎஸ், ஹிப்ஹாப், என்னை பற்றி ஏதாவது தெரியுமா? நான் என்ன கேட்டுட்டுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? நீங்கள் குடிப்பீங்களான்னு கூட எனக்கு தெரியல. உங்களை பற்றி ஏதோ தெரியுமாண்ணா? எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க? எதை வச்சு நீங்கள் இப்போ கேட்குறீங்க? தெளிவாக கேளுங்க. எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்கு. நீங்கள் குடிப்பீங்களா? சரி, லைட்டாக ஒரு ஸ்மைல் பாயிண்ட். ஆர்மிஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் நான் குடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட வரான். அப்போது அம்மா சொன்னது கரெக்ட் தான். என்னை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாதுல்ல? அப்படியே உங்கள் மேலே பாஞ்சிடுறான். நெக்ஸ்ட் டே உங்கள் கூட ஃபிசிக்கலாக இருந்ததெல்லாம் தெரியும். 2 பேரும் நியூடாக படுத்துட்ருக்கீங்க. பட் சாருக்கு நைட் என்னென்ன பேசுனீங்க அது தெரியல. ஞாபகம் இல்லை. அவன் காருக்குள்ளே உட்காந்துட்டு இது எல்லாத்தையும் திங்க் பண்ணிட்டான். வீட்டுக்குள்ளே போகிறோம், ஒரு கார்னரில் படுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் முன்னாடி போகிறீங்க நடந்தா. அவன் காட்டோட பொறுமையை ஓப்பன் பண்ணிட்டு பின்னாடியே வரான். கண்ணு எப்படி தான் தெரியுதோ தெரியல, பள்ளமாக இருக்கு. எப்படி தான் நடத்த போறாருன்னு தெரியலையே. சிறப்பு கூட போடாமல் நடத்த போகிறான். நெருப்பு போட்டிருந்துமே இன்னும் காலில் மாட்டிக்கிடுச்சு. இவளை பூம்பா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி லைட்டாக பெண்ட் பண்ணி பார்க்க செடி கொடி மாதிரி காலை சுற்றிக்கிட்டு கிடக்க. இதான் அவன் எடுத்து விட்டுட்டு உங்களை பார்க்க நீங்கள் வீட்டுக்குள்ளேயே போயிட்டீங்க. நெக்ஸ்ட்டு அவன் உங்கள் வீட்டுக்கிட்ட நடந்து வரான். இந்த சவுண்ட் உங்களுக்கு நல்லாவே கேட்குது. அந்த கிராமமே ஒரு மாதிரி அமைதியாக இருக்கும். யார் வீட்லேயும் டிவி கிடையாதா, மாதிரி அமைதியாக இருக்கும். லைட்டாக யாராவது நடந்தாலுமே அவங்களுக்கு சவுண்டு கூட கேட்கும். ஸோ அதே போல தான் சீக்கி நடந்து வர சவுண்டு கூட உங்களுக்கு அப்படி கேட்குது. அவன் வருவான் தான் உங்களுக்கு தான் தெரியுமே. ஸோ பிளேட் எடுத்து ஃபுட் போட்டுட்ருக்கீங்க. சார் உள்ளே வராரு. ஜிகே ஸ்லிப்பர்ஸை ரிமூவ் பண்ணுறான். ஒரு ஸ்டெப் எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு வரான். எல்லாமே லிசன் பண்ணிட்டு சைலண்ட்டாக இருக்கீங்க. நான் இருக்கேன், நான் போயிட்டேன்னா எதுவுமே கண்டுக்கவே இல்லை. கார் இருக்கு, காரையும் கிராஸ் பண்ணி வந்துட்டு போகிறேன். ஒரு வார்த்தை கூப்பிட்டியாடி அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு உங்களை பார்க்க இத்தனை வருஷமா நீங்கள் கூட தான் எனக்கு கண்டுக்கல. நான் ஒரு வாட்டி உங்கள்கிட்ட கெட்டு பண்ணா அப்படியே ஆஃப் ஆகிட்டான். பவுலில் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து முன்னாடி டொம்முன்னு வச்சுட்டு சாப்பிட்டு காலையிலேங்கிறது போயிடுங்க. எங்கெல்லாம் இருந்தால் உங்களுக்கு செட்டே ஆகாது. திமுருடி உனக்கு, திமுரு பீச்சப்பார் பட்டிக்காது. அவன் கோட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி தூக்கி அடிக்கிறான். இங்கே பாருங்க, இது உங்கள் வீடு மாதிரிலாம் கிடையாது. எங்கே பார்த்தாலும் இப்படி தூக்கி அடிக்கிறதுக்கு. இந்த வீடு ஃபுல்லாமே வில்லுக்குவத்தில் தான் இருக்கு. எங்கேயாவது தூக்கி எரிஞ்சு அதில் எங்காவது தீ பிடிச்சி வீடே அப்படியே பத்திக்கிட்டு எரியும். புரியுதா? உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரிலாம் இங்கே இருக்க வேண்டாம். இதை வீட இங்கே இருக்கிறவனா நீ சொல்கிறத தான் கேட்கணும்னு சொல்ல வரியா? நான் சொல்கிறதான் கேட்கணும்னு நான் சொல்லலை. ஒழுங்கா இருங்க நான் சொல்கிறேன். இருக்க முடியாதுன்னா என்னடி பண்ணுவேன்? அப்புறம் நான் வேற ஏதாவது சொல்லுவேன். ஸோ சாப்பிடும் போதும் எதுவும் பேச வேணான்னு நினைக்கிறேன் அப்படின்னு உள்ளே போயிடுறீங்க. செம்ம கடுப்பாக வருது.
அவங்ககிட்ட யாரும் இது போலலாம் பேசவே மாட்டாங்க. நீங்க அவங்ககிட்ட இப்படி பேசுறது அவனுக்கு கடுப்பாகவும் இருக்கு. பல்ல கடிச்சிட்டு வேற வழியும் இல்லை. ஓ சொல்லிட்டு உட்காரான். அந்த பவுல பாக்குறான். என்னடி இதா கிட்ட இருந்து பேச்சே வரல. ஏய் காது கேட்குமா கேட்காதா? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க? எல்லாரோட பாத்தீங்களா எவ்வளவு சைலண்டா இருக்கு? இந்த வீட்டுல மட்டும்தான் கத்திட்டு இருக்கீங்க. நீங்க வந்ததுல இருந்து என்னடி திமுறா உனக்கு? திமுறா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? இது என்ன ப்ரௌன்ல சாப்பாடு? அதான் என்ன கருமம் இது? சாப்பாடு வேணான்னா வச்சிருங்க. சாப்பாடெல்லாம் அப்படி பழிச்சு பேசக்கூடாது. இதை நான் சாப்பிடணுமா? அவங்ககிட்ட இருந்த அந்த பவுல புடுங்கிட்டு போயிடுறீங்க. அதுக்குன்னு சமைச்சு வச்சேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு கடுப்புல அதெல்லாம் எடுத்து வச்சு மூடி வச்சிட்டு இருக்கீங்க. அவனுக்கு இதெல்லாம் இரிட்டேட் ஆகுது. கடுப்புல இருக்க. உங்க போன்ல இருந்து சவுண்ட் வருது. அவன்கிட்ட தான் இருக்கு அந்த போனு. கொஞ்சம் மொபைல் கிட்ட வரான். நம்பரை பார்க்க சிக்கோட அம்மா நல்லா தெரியுது. அவன் அட்டம் பத்தி காத்துல வைக்கிறான். பையன் அவன் சாப்பிட்டானா தூங்கிட்டானா என்ன பண்றான்? கொஞ்சம் முரண்டு பிடிப்பான். முரடா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு நிறைய பேச, நான் தான்மா பேசுறது. நான் தான் நீங்க சொன்னீங்களே முரட, அந்த முரட நான் போய் பேசுறேன். அம்மா எனக்கு சுத்தமா செட் ஆகலமா. ஏசி இல்ல, ஃபேன் இல்ல, லைட் இல்ல, எப்படிமா இருப்பேன்? இதோ காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி. காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி இல்ல, நான் காட்டுக்குள்ளதாம்மா இருக்கேன். இங்க ஒரு பிசாஸ் இருக்கா, என்னை இரிட்டேட் பண்ணி எனக்கு கொள்றான். இங்க இருக்கவே பிடிக்கல, சிக்னல் கிடைக்கல, பெட்ரோல் இல்ல, எனக்கு ஃபுட் இல்லம்மா. அதை பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கல இந்த ஃபுட்டை. நான் எப்படிமா அதெல்லாம் சாப்பிடுவேன்? வேர்க்குது, வெளியே உட்காந்துருந்தா குசு கடிக்குது அப்படின்னு நிறைய புலம்பிட்டே இருக்க. அவங்க அம்மா ஜேகே அட்டன் பண்ணா தெரிஞ்ச உடனே அந்த ஃபோன் கட் பண்ணிருப்பாங்க. எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் சிக்னலே வரும். அந்த டைம் பேசிக்க வேண்டியதுதான். இவங்க வேற நொய்யின்னு அதில் கட் பண்ணிட்டே இருக்காங்க. அது வேற இவனுக்கு கடுப்பாயிடுச்சு. அவன் மொபைலை தூக்கி அடிக்கிற மாதிரி வர, கையில இருந்து மொபைலை புடுங்கிக்கிட்டீங்க. இவ்வளவு கேவலமான மொபைல் சொன்னீங்கல்ல, எதுக்கு என் மொபைல் எடுத்து நீங்க பேசுனீங்க? அது ஃபோன் பண்ணது என் அம்மா. யாரா வேணாலும் இருக்கட்டும், ஃபோன் வந்தது எனக்கு. ஏய் பேசுனது என் அம்மாடி. இருக்கட்டும், உன் அம்மான்னா உங்களுக்கு கால் பண்ணியிருக்கணும். அப்போ ஏன் கால் பண்றாங்கன்னா என்கிட்ட பேசணும் தான் அவங்க கால் பண்ணியிருக்காங்க. ஏன் ஃபோனு எதுக்கு நீங்க அட்டன் பண்ணீங்க? வயன் இவ்வளோ படிச்சிருக்கீங்க, டவுன்ல இருந்து வந்திருக்கீங்க, இந்த மேனஸ் கூட உங்களுக்கு இல்லையா? வயன் போதும். அவ்வளோ ரோசமா சொன்னீங்க. இதெல்லாம் ஒரு ஃபோனா? இதெல்லாம் நான் வச்சிட்டு இருக்கேன்னு இந்த கையை வச்சு உங்க கழுத்தை புடிச்சிட்டான். போதும்டி போதும், ரொம்ப ஓவரா பேசுறடி. கையை எடுங்க முதல்ல. அவன் கையை தட்டி விடுறீங்க. அவன் முறைச்சிட்டு உங்ககிட்ட வர, வயன் என்ன சவுண்டு? அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜேகே சைலண்டா திரும்பிக்கிட்டான். நீங்க என்ட்ரன்ஸ் கிட்ட வரீங்க. உன் ஹஸ்பண்ட் வேற வந்திருந்தாங்க. ரொமான்ஸ் பண்றீங்களா என்ன? அது ஒண்ணுதான் கேடு அப்படிங்கிற மாதிரி முனங்குறான். உங்களுக்கு புரிஞ்சிருச்சு என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்தா உன் பொண்ணு சோனி கூட விளையாடிட்டே இருந்தா, தூங்கிட்டான். நான் கூட இப்பதான் வந்து பார்த்தேன். சோனி கூட விளையாடிட்டே இருந்தா. சரி விளையாடிட்டோம், ஒரு வந்து தூக்கிக்கலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள தூக்கிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு குழந்தைய வாங்குறீங்க. ஜிக்கி திருப்பி பாக்குறா. குழந்தையா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க. பொண்ணு வாங்கி தோல்ல போட்டு நீ தேமா அந்த பொண்ணு கூடயே விளையாடிட்டு இருக்கா. ரொம்ப ஃபிட் ஆயிட்டான் சோனி கூடவே. பொண்ணு கூட தூங்கி எழுந்த உடனே குக்கி எங்கம்மா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடுறான். சரி தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிட்ட ஜிகி உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்க உங்க பொண்ணை தூக்கிக்கிட்டு டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிட்டு உங்க பொண்ணை கட்டல் மேல படுக்க வைக்கிறீங்க. ஏய் இங்க என்னடி நடக்குதா? நீங்க அமைதியா உங்க பொண்ணு படுக்க வச்சா அவளுக்கு பெட்ஷீட்லாம் கவர் பண்ணிட்டு ஜிகி கையை பிடிச்சி உன் ஃபோர்ஸ்க்கு இழுக்குறான். என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? ஜேகே குழந்தைய பாக்குறான். உங்களுக்கு புரியுதா? நீங்க உங்க கையை கட்டிட்டு இது வரைக்கும் உங்களுக்கு நான் எத்தனை வாட்டி கால் பண்ணியிருப்பேன், ஒரு வாட்டியாவது பிக் பண்ணீங்களா சொல்லுங்க? அவ ஒரு மாதிரி பார்க்க, அதை விடுங்க, இத்தனை வருஷத்துல ஒரு வாட்டியாவது என்னை வந்து பார்த்தீங்களா? அவ சைலண்டா உங்களே பார்க்க, உங்களுக்கு ஒரு வாட்டி நான் உங்க அம்மாவை சமாளிக்கணும். அந்த டைம் என்னென்ன அவங்கக்கிட்ட பேசணும் என்னென்ன பேசக்கூடாதுன்னு நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிடுவீங்க. அதை பார்த்து படித்தேன். அப்படியே அவங்கக்கிட்ட ஒப்பிக்கணும், அவங்கள நான் சமாளிக்கணும். அதுக்கு தான் என்னை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. நானும் நீங்கள் பண்ண சொன்னதெல்லாம் பண்ணேன். ஒரு வாட்டி ஏதாவது போய் சொல்லுவேன். என்கிட்ட அவர் பேசினாரு, வந்து அவர் என்னை பார்த்தாரு,
ஏன்னா அவருக்கு பிடிக்கும். ஆனால் பிடிக்காத மாதிரி இப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு. என்கிட்ட டெய்லி கால் பண்ணி பேசுகிறாரு. நிறையா உங்களுக்காக நான் அவங்கக்கிட்ட போய் சொல்லியிருக்கேன். என்ன இதெல்லாம் அவங்களே கெஸ் பண்ணி நான் போய் சொல்கிறேன்னு அவங்களுக்கே புரிஞ்சுதான் ஃபீல் ஆச்சு. எதுவுமே எனக்கு தெரியல. எதுக்கு உங்களை இங்கே அனுப்புனாங்களும் எனக்கு தெரியல. நான் இதெல்லாம் எதுக்கு தெரியுமா அவங்கக்கிட்ட போய் சொல்லிருந்தேன். இது போல இன்சு எனக்கு வேணான்னு நினச்சேன். ஒன் டே உங்கள் கூட ஃபுல்லாக கத்திக்கிட்டே இருக்கான். நீங்கள் நான் கால் பண்ணும்போது எடுக்கல. நான் உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணலை, அவ்வளோதான். இப்பயும் ஒன்றும் பிரோஜனம் இல்லை. உங்களுக்கு எப்பவுமே நீங்கள் தனியாக இருக்கிறது அந்த மாதிரி தானே சுற்றிட்டு இருக்கீங்க. அப்படியே நினச்சிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் இல்லை, குழந்தையும் இல்லைன்னு இங்கே இருக்க உங்களுக்கு செட்டே ஆகாது. நெக்ஸ்ட் டே தயவு செஞ்சு இங்கிறது கிளம்பிடுங்க. அவ்வளோதான். பாப்பா கூடவே படுத்துக்கிட்டீங்க. ஜேகே இதுக்கப்புறம் ஆர்கியூ பண்ண அவனுக்கு தோணல. அமைதியாக உட்காந்துக்கிட்டான். அவனுக்கு அடிக்கடிக்கு நீங்கள் கால் பண்ண மாட்டீங்க. எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் நீங்கள் கால் பண்ணுவீங்க. அப்பவுமே அவன் எடுக்கவே மாட்டான். ஆண்டி ஜேகேக்கு கால் பண்ணி வயனை போய் பாரு, இன்னைக்கு பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜேகே அந்த டைம் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுவான். உன்னை வந்து பார்த்தேன்னா அம்மா கிட்ட சொல்லிடு. அப்படி உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ண நீங்கள் பொய்யா ஃபேக்கா ஆன்டி கிட்டே சொல்லி சமாளிப்பீங்க. ஜேகே வந்து என்ன பார்த்தாங்க அப்படி. அதே போல் ஆன்டியும் அடிக்கடிக்கு வருவாங்க. 2 weeks ஒன்ஸு, மந்த்லி ஒன்ஸு உங்களை அடிக்கடிக்கு வந்து பார்த்துப்பாங்க. அவங்க மட்டும்தான் வந்து பார்ப்பாங்க. ஜேகே வந்து பார்க்கவே மாட்டான். பட் ஆன்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஜேகே வந்து உங்களை பார்த்துக்கிறான் போல. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பீங்க, ஆன்ட்டிக்கு தெரியும். அடிக்கடிக்கு வரான் போல அப்படி திங்க் பண்ணுவாங்க. பாப்பா பிறந்த உடனே ஆன்ட்டி ஜேகே கிட்ட பேச ட்ரை பண்ணுவாங்க. அவன் அவங்க அம்மாவுக்கு ஆளையும் எடுக்க மாட்டான், அவங்ககிட்டயே சரியா பேச மாட்டான். ஸோ அதனால வயனை பார்த்துக்கிறானே போதும், கிட்ட பேசலனாலும் பரவாயில்ல அப்படி அவங்களுக்கு தோணும். ஏதாச்சும் ஒரு வாட்டி ஜேகே கிட்ட குக்கியை பற்றி கேட்க போக அவனுக்கு குக்கி யாரு அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிட்டான். அங்கே ஸ்டாப் ஆயிட்டாங்க. ஓகே வயன் நம்மள்ட்ட போய் சொல்றா அப்படின்னு அவங்களுக்கு தெரிய நெக்ஸ்ட் ஆக்ஷனா இப்படி எடுத்திருக்காங்க. மார்னிங்க ஜேகே எழுதுக்கிறான். அவன் மேலே பெட்ஷீட் கவராக இருக்கு, பில்லோலாம் வச்சுட்டு படுத்துருக்கான். அவன் நைட்டு உட்காந்துட்டே அப்படியே தூங்கியிருப்பான். ஸோ பில்லோலாம் எப்படி தெரியல, சைலண்டாக எழுத உட்காடுறான். உங்களை பார்க்க நீங்களும் இல்லை, உங்கள் பொண்ணும் இல்லை, குழந்தை ஃபேஸ் கூட அவன் பார்க்கல. ஸோ எங்கே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வீட்டிலேருந்து வெளில வரான். வெளில காணவே காணும். ஒரு கார்னரில் அவன் கார் நிற்கிது. மொபைல் எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருக்கான். அவனுக்கு இப்போ டீசல் ஃபில் பண்ணணும். ஸோ மொபைல் எடுத்து தேடி டீசல் ஆர்டர் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டாக பார்த்துட்டு இருக்கான். டீசல்லாம் டெலிவரி தெரில. அண்ட் அவன் ஃப்ரெண்ட்ஸும் கூட கால் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கான். ஒரு வாட்டி கால் கனெக்ட் ஆகுதா, சிக்னல் வந்து யாருமே எடுக்க மாட்டேன்றாங்க. ஜம்மனுக்கெல்லாம் ஜேகே அத்தனை வாட்டி கால் பண்ணுறான். இங்கே சிக்னல் கிடைக்கிது, ரொம்ப ரேரு. கார் மேலேயே ஏறி காலில் நின்றுட்டு ஜம்மனுக்கு கால் பண்ண தென் போது. பட் ஜம்மன் எடுக்கவே மாட்டேன்றான். அத்தனை வாட்டி கால் பண்ணுறான், எடுக்கவே மாட்டேன்ற. ஜம்மன் நீ என்ன தான் கழட்டிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கடுப்பாயிட்டு ரிப்பீட்டடாக அவனுக்கு கூப்பிட்டுட்டே இருக்கான். ஜம்மன் ஃபோன் வரதை பார்க்குறான், எடுக்க மாட்டேன்றான். அம்மா சொல்லி வச்சுட்டாங்க யாரும் ஃபோன் எடுக்கக்கூடாதுன்னு. ஸோ பயத்தில் அவங்களும் எடுக்கவே மாட்டேன்றாங்க. எந்த ஹெல்ப்புமே கிடைக்கல. இதுக்கு இடையில மொபைல் வேற சுவிட்ச் ஆஃப் ஆகுற டைம், சார்ஜர் டவுன் ஆயிடுச்சு. நேற்று ஃபுல்லாக நோண்டிட்டு இருந்திருப்பான், மூவிஸ்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பான். ரொம்ப நேரம் காருக்குள்ளே லைட் இல்லைன்னு டார்ச்லாம் ஆன் பண்ணி வச்சுருப்பான். பேட்ரி லோனு அடிக்கடிக்கே காட்டிகிட்டே இருக்கு. இது வேறவா ஐயோ அப்படின்ட்டு வண்டியை போட்டு முட்டிக்கிறான். என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல அவனுக்கு. கார்லேருந்து வீட்டுக்கு வரான். 2 பேருமே இல்லை. எப்போ பாரு இவ கார்டனில் தானே இருப்பான், வேலை கார்டனில் இருக்காளா அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டு கார்டனுக்கு வந்தா அவ்வளோ அழகா இருக்கு. சிலு சிலு சிலுன்னு காற்று வருது. அவன் அந்த வியூவை பார்த்துட்டு அமைதியாக நின்றுட்டான். நேச்சர் அவ்வளோ அழகா இருக்கு. அவன் அதை பார்த்துட்டே இருக்க செடிக்குள்ளே இருந்து பொறுமையாக எழுந்து நிற்கிறீங்க. உங்களுக்கு யாரோ வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு சவுண்டு கேட்டுச்சா. ஸோ எழுந்து நிற்கிறீங்க. ஜேகே நின்றுட்டுருக்கான். ஜேகே உங்களை பார்க்க குழந்தை எங்கே போயிட்டா, நேற்று யார் வீட்லேயும் இருந்தாலே அதுக்குள்ளே அங்கே இருக்காளா அப்படிங்கிற கேள்வி அவனுக்குள்ளே ஓடுத. பாப்பா அது சைஸுக்கு குட்டியாக ஒரு சிசர் எடுத்துட்டு செடிக்குள்ளே இருந்து வெளியே வருது.
அப்புறம் ஏதோ வெஜிடபிள்லாம் கட் பண்ணுது. மறுபடியும் அதை ஒன்று தூக்கிக்கிட்டு கிட்ட வந்து நடந்து வந்து கொடுக்குது. மறுபடியும் செடிக்குள்ளே போகுது. க்யூட்டாக விளையாடிட்டே இருக்குது. ஜேகே பார்த்துட்டு அமைதியாக நின்றுட்டு இருக்கான். இந்த டைம் பாப்பா பசிக்குது அப்படி கேட்குதா? சரி வாங்க, காலையில் சாப்பிட்டு வெள்ளன்னு என்ன கொல்லு போகணுக்கும் போகலாம். கொல்லு தூக்கிட்டு நடந்து வரீங்க. ஜேகே அங்கே நின்றுட்டு இருக்கான். பட் அவனை பார்த்தும் பார்க்காத மாதிரி அவனையும் கிராஸ் பண்ணி வீட்டுக்குள்ளே போகிறீங்க. அங்கே ஒருத்தன் இருக்கான். அது கூட உனக்கு தெரியல. என்ன பண்ணுறது, இவ்வளோ பேசுகிறான்னா அதுக்கெல்லாம் காரணம் நம்ப தானே அப்படிங்கிற மாதிரி கடுப்பா அவன் அங்கேருந்து வீட்டுக்குள்ளே வரான். பாப்பாவோட கை காலெல்லாம் விட்டுட்டு அவளை தூக்கிட்டு வந்து பிளேட் எடுத்து ஃபுட் போட்டு அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கீங்க. அவளும் சாப்பிட்டுட்டு இருக்கா. இங்கே ஜேகேக்கு பசிக்குது. வயிற்றுக்குள்ள இருந்து சவுண்டு கேட்குது. என்ன பண்ணுறதுனே தெரியாம ஒரு சுச்சுவேஷன்ல அவன் இருக்கான். அவன் பொண்ணு சாப்பிட்றான். பாப்பாவை பார்த்துட்டே இருக்கான். அவன் பொண்ணை பார்த்துட்டு இருக்கான். க்யூட்டாக சாப்பிட்றா. கொஞ்சம் கொஞ்சம் கீழே போட்டு அப்படியே சாப்பிட்றா. அவன் குட்டி குட்டி கையே இதில் குட்டி குட்டியாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அது க்யூட்டாக இருக்கு. இன்ஃபேக்ட் அந்த பொண்ணை பார்க்க ஜேகே புள்ளவே இருக்கு. அவன் ஃபேஸ்லாம் டச் பண்ணிட்டு ஜேக்லாம் அப்படியே தான் இருக்கு. நோஸு லிப்ஸு என்ன குட்டி குட்டியாக இருக்கு. கை பெருசானோடனே அப்பா மாதிரி ஆகிடுவியா அப்படிங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ணிட்டு பாப்பாவை பார்க்க பாப்பாவுக்கு அடிச்சுக்கிறச்ச இரு 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 தண்ணி கொண்டு வர இரு அப்படிங்கிற மாதிரி எழுந்து போறீங்க. இருக்குறன்னு உங்கள் அப்பா பார்த்துட்டு இருக்கான் பாரு, உன்னை அதனால கூட இருக்கும் வரேன் இரு அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கேட்குற மாதிரி சொல்லிட்டு போறீங்க. ஏய் தும்புறாடி, உனக்கு அவங்க கிட்ட பேசல, எனக்கு டைம் கிடையாது. டைம் பாஸுக்கு நம்மள வம்பில் இருக்கிறான். நீங்கள் ரூமுக்குள்ளே போயிட்ட ஜேகே அவன் பொண்ணுக்கிட்ட உட்காரான். அவள் கையில் குட்டியோண்டு எடுத்து ஜேகேக்கு வீட்டா. என்ன ஓ ஃபீட் பண்ண போறியா? அவனும் திறந்து காட்ட ஓட்டி விடுறான். என்ன யாருன்னு தெரியுமா உனக்கு? அப்பா ஒரு மாதிரி ஜேகே பார்த்துட்டே இருக்கான். ஏதோ எப்பவுமே பழகிறக்கிட்ட இருக்கிறவங்க பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேசுகிறா. இப்போதான் ஜேகே அவளை பார்க்க அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அகைன் சொல்லு, நான் யாரு பாப்பா அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. ஜேகே ஒரு மாதிரி எழுந்துக்கிட்டான். உங்கள் பொண்ணுக்கு தண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. அவளுக்கு டம்ளரில் கொடுத்துட்டு ஜேகேக்கு ஃபுட் போட்டு பவுலில் கொண்டு வந்து அவன் முன்னாடி டொம்முன்னு வைக்கிறீங்க. பிடிச்சா சாப்பிட்டுங்க, அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன் அப்படியே வச்சிருங்க, பவுல் இருக்கட்டும். பிடிக்கலன்னா சாப்பிட வேணாம். நீங்கள் அது வீட்டுக்குள்ளேருந்து வெளில போயிடுறீங்க. அவனுக்கு இப்போ பசிக்குது, ஸோ சாப்பிட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. மாற்றி மாற்றி ஃபீட் பண்ணிக்கிறீங்க. ஏகே அவன் பொண்ணுக்கு ஊட்டி விடுறான். பாப்பாவும் அவனுக்கு ஊட்டி விடுது. அவனை பார்த்து பாய்ப்பில்ல, அவனை விட்டு தள்ளி நிற்கல. ஒரு ஸ்டேஞ்சரை பார்க்குற மாதிரி ஜேகேவை பார்க்கல. குக்கி சாப்பிட்டுட்டே இருந்துட்டு ஃபோன் எடுத்துக்கிட்டு ஜேகே லேப்பில் போய் உட்காருது. என்ன பண்ணுறீங்க என் பொண்ணை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பாப்பாவை பிடிச்சிக்கிறான். போயிட்டு மேலே ஏறி உட்காருது. ஏதோ ஒரு மாதிரி இருக்கு அவனுக்கு, டிஃப்ரெண்ட்டான ஃபீல். நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சோண்டு எடுத்து குட்டி குட்டியாக இன்னைக்கு பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் 2 பேருமே சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க. சாப்பிட்றேன் அப்படின்ற பேரில் அந்த இடத்தையே அப்படி மெஸ்ஸியாக பண்ணி வச்சுட்டீங்க. இன்னைக்கு அவன் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு பாப்பாவுக்கும் கையெல்லாம் வாயெல்லாம் கழுவி விட்டுட்டான். சரி யாருக்கு போடலாமா? இப்போ ஒரு மாதிரி பார்க்குது. உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், சரி வாப்பலாம் அப்படின்னு பாப்பாவை தூக்கிட்டு போகிறான். உங்கள் கார்டனில் இருக்கீங்க. பாப்பா யாரை பார்க்குது, புதுசாக இருக்கு. தொட்டு தொட்டு பார்க்குது. வெயிட் உள்ளே போயிடலாம் இரு. கார் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே கூட்டு போகிறான். ஜம்ப் பண்ணிட்டே இருக்கு உள்ள. என்னன்னு தெரியல, பிடிச்சிருக்கு. டீசல் இல்லை, எல்லாத்தையும் ஏசி ஆன் பண்ணியிருக்கான். அது மாதிரி குழு குழுன்னு இருக்கும். உனக்கு அது ரொம்ப பிடிக்கும், உனக்கு இது பிடிச்சிருக்குல்ல. அதுவும் ஆமாம் தலையாண்டுதான் ஓடுற மாதிரி இருந்தால் அவனை ரவுண்டு கூட்டு போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி பார்க்க பின்னாடி நிறைய லக்கேஜ் இருக்கு. என்னதான் வச்சுருக்காங்க தெரியலையே. ஜேகே பாப்பாவை தூக்கிக்கிட்டு பின்னாடி போய் டோர் ஓப்பன் பண்ணி கீழே என்னென்ன இருக்குன்னு பார்க்குறாங்க. அவனோட ட்ரெஸ்ஸு, அவனோட ஷாம்பு, அவன் யூஸ் பண்ணுறது பர்ஃப்யூம் கொஞ்சம் எல்லாமே வச்சுருக்காங்க. இது கடையில் சார்ஜர் ஏதாவது இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தேடுறான்.
சார்ஜர் மட்டும் இல்லை, சார்ஜர் இருந்தாலும் இங்கே என்னத்தை போடுறது அப்படி திங்க் பண்ணிட்டு இங்கே தான் பவரே இல்லையே, இவ இப்படி சார்ஜர் போடுறா. அவன் பாப்பாவை தூக்கிக்கிட்டு வேக வேகமாக உங்ககிட்ட வரான். வயன் அவனை பார்க்கவே இல்லை. ஒன்றுதாண்டி, என்ன வேணும் உங்களுக்கு? நீ எங்கே சார்ஜர் போடுற? திரும்பி அவனை பார்க்குறீங்க. என் மொபைலில் சார்ஜர் இல்லை, மொபைலில் சார்ஜ் பண்ணணும். எழுப்புல உங்களுக்கு வேணுமா? நீங்கள் தான் சார்ஜ் போச்சுன்னு கத்திட்டே இருக்கீங்களே, எல்லாம் தான் உங்களுக்கு தெரியுமே. புரியுங்க, அது மட்டும் இல்லை, டவுன்லேருந்து வேற வந்திருக்கீங்க, எனக்கு இங்கெல்லாம் இருக்க பிடிக்காது. ஏய், நான் என்ன கேட்குறேன், நீ என்னடி பதில் சொல்கிற? என்ன வேணும் உங்களுக்கு? சார்ஜர் போடணும். உன் மொபைலுக்கு எங்கே சார்ஜ் பண்ணுவேன்? மெயின் ரோட் போங்க, குட்டியாக ஒரு ஷாப் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அவ்வளோ பெருசாலாம் இருக்காது, ரொம்ப குட்டியாக இருக்கும். அங்கே போயிட்டு மணி கொடுத்தேன்னா அவங்களே போட்டு கொடுப்பாங்க. வெயிட் பண்ணி இருந்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அவன் மேலே இருக்கா. அவன் பொண்ணை வாங்க போகும்போது அவள் உங்கள் கையை பிடிக்கிறான். நீங்கள் அவன் மூஞ்ச பார்க்க, ஏன் பொண்ணு எதுக்குடி என்கிட்ட வாங்குற? ஓ, இவ்வளோ நாள் எங்கே இருந்தீங்க சார்? இவ்வளோ நாள் உங்களுக்கு உங்கள் பொண்ணு இருக்காது தெரியுமா? அவன் அப்படியே ஆஃப் ஆகிட்டான். அவங்ககிட்ட இருந்து பிடுங்கிக்கிட்டீங்க. பாப்பாவை கீழே இறக்கி விட அது குறுக்குறுன்னு ஓடுது, மண்ணில் விளையாடுது. விட்டு சார்ஜர் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்புற வேலையை பாருங்க. இங்கேருந்து உங்களுக்கு செட் ஆகாது. அப்புறம் ரொம்ப டீப்பாக அவகிட்ட பழக வேணாம். இங்கே ஒரு 4-5 வீடுகிட்ட சோனின்னு ஒரு பொண்ணு இருக்கான். அந்த பொண்ணுக்கிட்டேயே ரொம்ப அட்டாச்சாக இருப்பான். பிகாஸ் அவள் கூட யாராவது இருந்துட்டா அவளுக்கு அவள் கூடவே இருக்கணும் லைஃப் லாங். ரொம்ப அட்டாச் ஆகிடுவா, ரொம்ப எமோஷ்னல் டைப். உங்கள் பொண்ணு என்ன மாதிரி கிடையாது. நீங்கள் என்ன இன்னைக்கு வரைக்கும் இருப்பீங்களா? நெக்ஸ்ட்லேருந்து இங்கே வரக்கூட மாட்டீங்க. ஸோ அதனால் அவ கூட அட்டாச் ஆகி பாதியிலே விட்டு போக வேணாம். உங்கள் வேலை என்னமோ அதை நீங்கள் பாருங்கள். ஜேகே அமைதியாயிட்டான். ஓகே, நம்ம இங்கேருந்து போக தானே போகிறோம் அப்படி தோணுது. பாப்பாவை பார்க்குறா, ஒரு மாதிரியும் இருக்கு. என்ன பண்ணுறதுன்னே அவனுக்கு தெரியல. நீங்கள் அவனை பார்த்து கிளம்பலையா? ஒரு மாதிரி உங்களை பார்க்க 2 hours மட்டும்தான் இந்த ஷாப் ஓப்பனில் இருக்கும், நெக்ஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க, கிளம்புங்க. அவ்வளோதான். அவங்க இருக்குன்னு சொன்னாலும் எவ்வளோ நம்மளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாப்பெல்லாம். இதுக்கப்புறம் இங்கெல்லாம் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் போயிட்டு கிளம்புறான். மேட்ச் போட ஃபைனலாக ஷாப் வரைக்கும் போது ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறான். ஸ்டார்ட்டே ஆகலை. சரி சொல்லிட்டு ஓகே ஃபுல்லாக அவனை கவர் பண்ணிட்டான். மாஸ்க்கு, கிளாஸு, ஊதி அப்படி சொல்லிட்டு என்னென்னத்தையோ போட்டுட்டு போகிறான். அவன் எப்போ வெளில போனாலும் இப்படி தான் போகும். அதனால இப்படி கவர் பண்ணிட்டு போக எல்லாரும் பூச்சாண்டியை பார்த்த மாதிரி பயப்படுறாங்க. பிகாஸ் யாரும் இந்த ஊரில் இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. எவன் மட்டும்தான் இப்படி பண்ணுறான். அவன் தேடி பார்க்குறான். அந்த ஷாப்பு எங்கே இருக்குன்னு கூட அவனுக்கு தெரியல. காரில் இருந்தாலாச்சும் சுற்றி வருவான். நடந்து வர போகிறானா, ஸோ கொஞ்ச நேரத்துலேயே அவனுக்கு டயர்ட் ஆகிடுச்சு. அவன் நடக்கவே மாட்டான். எங்கே போனாலும் கார் தான் யூஸ் பண்ணுவான். இப்போது அவன் நடக்கிறான், அவனுக்கு முடியல. கொஞ்ச நேரம் நடக்கிறான், கொஞ்ச நேரம் ஒரு மரத்து நெகலில் உட்காரான், நெக்ஸ்ட்டு நடக்கிறான். இவன் போயிட்டு ஒரு ஈவினிங்காக ஆயிருக்கும். இன்னுமே அந்த ஷாப்பை கண்டுபிடிக்கவே முடியல. இங்கே நீங்கள் கடலில் இருக்க ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. உங்கள் பொண்ணு கூப்பிட்டு வந்து குளிச்சுட்டு புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறீங்க. இதுக்கடையில் உங்கள் பொண்ணுக்கும் சொல்லி கொடுக்குறீங்க. அவளுக்கு தெரியலனாலும் கொஞ்சம் படிக்கிறா. பட் மற்ற டைமெல்லாம் போட்டு புக்கை கிறுக்கிக்கிட்டு ட்ராயிங் பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா. ஆனாலும் கண்டுக்கல. பிகாஸ் அதெல்லாம் கொடுத்துட்டா அவள் சைலண்டாக உட்காந்துருப்பா, உங்களை படிக்க விட்டுருவான். அதனால கண்டுக்கல. டைம் போயிட்டே இருக்கு. என்ட்ரன்ஸே பார்த்துட்டு இருக்கீங்க. சீக்கி வீட்டுக்கு வந்த பாடே கிடையாது. என்னவா இருக்கும்? இப்போ எங்கே போய் தொலைஞ்சதும் தெரியல. வரலனாலும் பிரச்சனை, வந்தாலும் பிரச்சனை. ஏட்டி உங்கள் அப்பா மட்டும் இப்படி இருக்காரு அப்படின்னு உங்கள் பொண்ணை மாதிரி முறைச்சிட்டே பார்க்க அது சிரிக்குது. எவ்வளோ அழகாக சிரிக்குது என் பொண்ணு அப்படின்னு கிஸ் பண்ணுறீங்க. சரி, உங்கள் அப்பா வீட்டுக்கு போயிட்டாரே இல்லையான்னு போய் பார்ப்போம். எழுதுரு, எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டே இருக்காரான்னு கூட தெரியல அப்படிங்கிற மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ளேருந்து வெளில வரீங்க. கார் நிற்கிதுன்னா அப்போ எங்கே போய் தொலைஞ்சுது? அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு வரீங்க. அவள் ஒரு ஸ்மைலோடு அவங்க பின்னாடியே வரா. அவங்க ஸ்ட்ரீட்டு விட்டு கூட நீங்கள் போயிருக்க மாட்டீங்க. சிக்கி உங்களுக்கு ஆப்போசிட்டில் நடந்து வரான். ரொம்ப டயர்டாக வரான். அவனால் நடக்கவே முடியல. இது கடையில் மாஸ்க்கு, சன்கிளாஸ்லாம் போட்டுட்ருக்கான். எதுக்கு தான் இப்படி வியர்டாக பண்ணிட்டு இருக்காருன்னு கூட தெரியல. அப்படி என்னது ஜேகே பார்க்க, ஜேகே உங்ககிட்ட வந்து எனக்கு பள்ளி வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். பள்ளி வாங்கணும்
அப்படி ஒரு ஷாப்பே இல்லை. இன்னைக்கு ஃபுல்லாக நான் இந்த ஷாப்பை தேடி திரிஞ்சிட்டே இருந்தேன். நான் சொன்ன இடத்துக்கு போனீங்களா? நீ சொன்ன இடத்துக்கும் போனேன். அது சுற்றியும் தேடிட்டு இருந்தாண்டி. என்னை வேணுன்ட்டே பழி வாங்குறல்ல நீ. இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசி பிரோஜனமே இல்லை. பாப்பாவை தூக்கிட்டு நடந்து வர கடுப்பில் உங்க பின்னாடியே வரான். நான் பேசிட்டு இருக்கேன், என்னடி மதிக்காம போயிட்டு இருக்கேன் மில்ட்ரி அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே வரான். நீங்க காதுல வாங்காமலே நடந்து போய்கிட்டே இருக்கீங்க. அவன் பின்னாடியே வரான். நீங்க வீட்டுக்குள்ள வந்து புக்ஸ்லாம் எடுத்து வைக்கிறீங்க. அவ்வளவு தூரம் கத்திட்டு இருக்கேன். ஏதாவது காதல் விழுதா உனக்கு? காதலே வாங்கல. உன்ன தானடி கேட்குறேன் அப்படின்னு உங்க ஷோல்டர்ல கை வச்சு உங்களை திருப்ப ட்ரெஸ்ஸு ஃப்ரண்ட்ல கிழிச்சுக்கிடுச்சு. ஷோல்டர்ல தான் கை வச்சிருப்பான். பட் இப்படி ஆயிடுச்சு. என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? அப்படி கத்திக்கிட்டே உங்க ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டு இருக்க. ஷாப் எங்கன்னு எனக்கு தெரியல. மார்னிங்ல இருந்து நான் தேடிட்டு இருந்தேன். இப்போ வரைக்கும் டார்க் ஆகுது. ஷாப் எங்க இருக்குன்னு கரெக்டாக சொன்னால் தானே நான் என்னால் வீட்டுக்கு போக முடியும். இங்கே நீங்கள் வந்ததுல இருந்து எனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டே இருக்கேன். இன்னைக்கு நான் உங்களை வான்னு ஒரு நாள் கூட கூப்பிடல. என் கூட இருங்கன்னு சொல்லவே இல்லை. பட் இப்போ வந்தது கூட எனக்கு பிடிக்கல. வேணாங்கிறது கிளம்புங்க. எனக்கு நிம்மதியாக இருக்கணும். நான் சொன்ன இடத்துல தேடி இருந்தா கண்டிப்பாக அந்த ஜாப் உங்கள் கண்ணில் போட்டிருக்கோம். சைலண்டாக போயிட்டீங்க. அவங்க கூட ஆர்கியூ பண்ணி பண்ணி உங்களுக்கு ரொம்ப டயர்டான ஒரு ஃபீல். சைலண்டாக இருந்தே பழகிட்டீங்க. பட் ஜேகே வந்ததுலேருந்து ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கீங்க. ஜேகவும் சைலண்ட் ஆகிட்டா. நீங்கள் அவங்ககிட்ட பேசவே இல்லை. அவனுக்கு ஃபுட் மட்டும் எடுத்து வந்து வச்சுட்டு சைலண்டாக போய் படுத்துக்கிட்டீங்க. ஜேகே காருக்கு போகிறான். சேஞ்ச் பண்ணிக்க ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரான். குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே வரான். நீங்கள் 2 பேரும் படுத்துருக்கீங்க. அவனுக்கு தனியாக பாய் போட்டிருக்கீங்க. சைலண்டாக போய் அங்கே படுத்துக்கிட்டான். நெக்ஸ்ட் டே எப்பவும் போல் நீங்கள் அவன் எழுதுக்கும் போது நீங்கள் இல்லை. இன்னைக்காச்சும் இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணாமல் எங்கிறது கிளம்பணும். அம்மா என்னடானா இங்கே இருங்கிறாங்க. இவ என்னடானா கிளம்புங்கிறான். உங்கள் 2 பேருக்கு நடுவில் மாட்டின்னு முழிக்கிறேன். வீட்டுக்குள்ளேருந்து வெளில வரான். அவன் பொண்ணை பார்க்கலாம். அப்படியே கார்டனில் தானே இருப்பீங்க. ஸோ கார்டனில் வர இன்னைக்கு கார்டனில் இல்லை. எங்கே போயிருக்கேன்னு கூட அவனுக்கு தெரியல. ஆட்டு கேட்குறதுன்னு கூட தெரியல. சுற்றி அந்த ஊர் முழுக்க அவங்க 2 பேரையும் தேடிட்டு இருக்கான். ஏதாவது ஒன்று ஆயிருக்குமா? வழி தெரியாம எங்கே போயிட்டு இருப்பாளா? ஐயோ, அவ இங்கேயே பொருந்து வளர்ந்தவ. அவளுக்கு வழி தெரியாதா? வர எங்கே போயிருப்பான்? நம்ம இங்கே இருக்கணும் கூச்சிக்கிட்டு எங்கன்னா போயிட்டாலாம். இது இவ வீடு இல்லை. கூச்சிக்கிட்டு போகணுன்னா எங்கே போவா? இந்த வீடை தவிர அவளுக்கு என்ன வீடு? அப்படி கோச்சுக்கணும்னா நம்மள தானே போக சொல்லிட்டு இருக்கான். அவ எதுக்கு போவான்? என் பொண்ணு வேற எங்க இருப்பான்? இவங்க 2 பேரும் எங்க போயிருப்பாங்க? எங்க இருக்காங்க? என்ன ஆச்சு அப்படின்னு நிறைய கொண்டு போவோம். சுத்தி அந்த ஊர் ஃபுல்லா உங்க 2 பேரையும் தேடிட்டு இருக்கான். யார்கிட்ட பேசுறது, யார்கிட்ட கேட்கறதுன்னு கூட தெரியல. அன்னைக்கு நைட்டு ஒரு நாள் நீங்க 2 பேரும் சண்டை போடும்போது பர்சன் பாப்பாவை தூக்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துருப்பாங்க. அவனுக்கு அவங்க ஞாபகம் வருது. அவங்க யாருன்னு தெரியல, எந்த வீட்டில் இருப்பாங்கன்னு தெரியல. அவங்க மூஞ்சி கூட அவன் சரியா பார்க்கல. நைட் டைம் வெளியே இருந்து கொடுத்துட்டு அவங்க போயிட்டதுனால அவங்க யாருன்னு தெரியல, யாருக்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. அது பதட்டத்துலேயே சுத்திட்டு இருக்கான். அன்னைக்கு டே ஃபுல்லா நைட்டு கூட நீங்க வரல. நைட்டு ஃபுல்லா தேடிட்டு இருக்கான். 2 பேரையும். இதுல அவன் மொபைல் சார்ஜ் பண்ணணும், அதையே மறந்துட்டான். நைட்டு ஒரு 8 o'clock அப்படி இருக்கும். ஜேகே அவன் கார் மேலே ஏறி ஃபோன் ஆன் ஆயிடும் அம்மாவுக்கு கால் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்க. எங்க இருக்கீங்களா தோரை? மேலே ஏறி நின்றுட்டு இருக்கீங்க. ரொம்ப தினசா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு சொல்ல, அவன் யாரு? இங்கதான் இருக்கேன் தெருவுக்குள்ள. ஒயனோட ஃப்ரெண்டு. சரி ஓகே. ஆமா ஒயனுங்க. ஒயன் எக்ஸாம் எழுத போயிருக்கா. உங்ககிட்ட சொல்லலையா? எக்ஸாமா? ஆமா. இன்னைக்கு போனால்னா நாளைக்கு தான் வருவா. இங்கே பஸ்லாம் அவ்வளோவா எதுவும் கிடையாது. டவுனுக்கு போகணும், பஸ்ஸுக்கு போகணும்னா அதுவும் மார்னிங் 1 time தான் பஸ்ஸு. மார்னிங் போயிட்டுருப்பா, நெக்ஸ்ட் மார்னிங் வருவா. உங்களுக்கு ஃபுட் கொடுக்க சொன்னா, நீங்கள் இருப்பீங்களான்னு பார்த்து கொடுக்க சொன்னா. கார் இருந்தால் நீங்கள் இருப்பீங்க, கார் இல்லைன்னா நீங்கள் இல்லைன்னு சொன்னா. கார் இருக்கிறது இப்போ தான் பார்த்தேன். ஃபுட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கட்டுமா? நாளைக்கு தான் வருவாளா? ஆமாம், அதான் சொல்கிறேன். நீங்கள் இன்னைக்கு ஃபுல்லாக என்ன சாப்பிட்டீங்கன்னு தெரியல. ஸோ ஃபுட்டு உள்ளே வைக்கட்டுமா? இல்லை எனக்கு வேண்டாம், நாளைக்கு கன்ஃபார்மாக வந்துடுவாள்ல? வந்துடுவா. ஓகே அப்படி சொல்லிட்டு அவன் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துட்டா. இந்த ஒரு ஆள்லாம் கூட மதிக்கல, ஒன்று கூட சொல்லிட்டு போடல. சைலண்டாக உட்காந்தே தூங்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே அவன் எழுந்துக்கும் போது எழுந்துட்டு அவன் மேலே பெட்ஷீட்லாம் எதுவும் இல்லை. ஸோ டெய்லி நீங்கள் போட்டுவிட்டு தான் படுக்கிறீங்க. அவனுக்கு புரியுது. சைலண்டாக எழுந்து உட்காந்துருக்கான். நீங்கள் வர வரைக்கும்
கொஞ்ச நேரம் டைம் இப்படியே போக உங்க பொண்ணு நடந்து வர மாதிரி ஒரு சவுண்டு, சிரிச்சுட்டே குடுன்னு ஓடி வரா. அது பார்த்துட்டு விழுந்துற போற அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லிக்கிட்டே நடந்து வந்துட்டே இருக்க. ஜேகே வீட்டுக்குள்ள இருந்து வெளில வரா.